அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். எத்தனையோ நபித்தோழர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தாலும் இந்த நபித்தோழருடைய வரலாறு என்னுடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமானது. அவருடைய ஈமானை நாம் அறியும் போது, அவருடைய தியாகத்தை நாம் அறியும் போது நம்முடைய ஈமானை பலப்படுத்த அது உதவி செய்யும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய சந்தையில் விலை பேசப்படுகிறார். அன்மார் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஹுஸாஇ கோத்திரத்தை சார்ந்த, உயர்குல கோத்திரத்தை சார்ந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த சந்தைக்கு வருகிறார். அங்கே புத்தி கூர்மை உள்ள, தெளிவான, வாலிப வயதில் இருக்கக்கூடிய, தன்னுடைய பட்டறையில் வாழ் செய்வதற்கான வேலையை கற்றுக் கொடுத்து அந்த வேலையை வாங்குவதற்கான ஒரு அடிமையை தேடுகிறார். அப்போது அவர்களுடைய கண்களில் படுகிறார் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை விலை பேசுகிறார்கள். விலை கொடுக்கப்பட்டு அந்த அடிமையாக அவரை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது கேட்டார்கள், உன் பெயர் என்ன என்று. அவர் சொன்னார், ஹப்பாப் என்று. உன்னுடைய தந்தை பெயர் அரத். எந்த ஊரை சார்ந்தவன் நீ? நஜித். அப்படி என்றால் நீ அரபிதானே? ஆம், நாம் அரபிதான். நான் தமீம் கோத்திரத்தை சார்ந்தவன். என்னுடைய கோத்திரத்தார்களுக்கும் இன்னொரு உயர்குல கோத்திரத்தார்களுக்கும் இடையே நடந்த சண்டையில் என்னுடைய கோத்திரத்தார் தோல்வியுற்றார்கள். அதனால் அங்கு இருக்கக்கூடிய பெண்களையும் அங்கு இருக்கக்கூடிய வாலிபர்களையும் சிறுவர்களையும் அவர்கள் அடிமையாக்கினார்கள். அந்த அடிமையாக நான் மாறி இப்போது மக்காவுடைய சந்தையில் விலை பேசி உம்முடைய கரத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்மார் அவர்களுடைய பட்டறையில் அழைத்து சென்று வாளை செய்யக்கூடிய பணியை அவருக்கு கொடுக்கிறார்கள். அவருடைய புத்தி கூர்மையால் மக்காவில் வாழ் செய்யக்கூடிய பணியாளர்களிலேயே மிகச்சிறந்த பணியாளராக ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு மாறுகிறார்கள். குறைஷி தலைவர்களுக்குள் மிகச்சிறந்த வாழ் செய்யக்கூடிய நபர் என்ற பெயரை ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றுக் கொள்கிறார்கள்.